Nanjilsuvai 360. A big hi to everyone. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம 1 kg சிக்கனை நல்லா மீடியம் பீசஸில் வெட்டி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறமா இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெமன், அப்புறமா 3 தக்காளி, 3 பல்லாரி, 5 மிளகா, ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு, அப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர். இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம தேங்காயில் அரை முடி தேங்காய் எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா. இவ்வளவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்பைசஸாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி நம்மளுடைய இந்த சிக்கனில் ஊற்றி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கனை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இந்த லெமன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா டெண்டர் ஆக்கிடுவோங்க. ஸோ நம்ம லெமனை புழிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம் இந்த சிக்கனை. இதில் இந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸில் இந்த ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து நம்ம நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆக்கியிருக்கணும். அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியை கூட நம்ம பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கணும். இந்த தேங்காவை வந்து நல்லா பாலாக 1 கப் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அந்த பேனில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஆயில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு அந்த ஆயில் வந்து சூடான உடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, நீங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம வாஷ் பண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனை நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் ஆட் பண்ணிட வேண்டியது தாங்க. ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் அந்த சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சிக்கன்லேருந்தே வரக்கூடிய அந்த தண்ணியில் இந்த சிக்கன் வந்து நல்லா வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணிடணும்னா, இந்த பேனை வந்து ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி சிம்மில் வச்சு நம்ம விட்டுற வேண்டியது தான். ஸோ எப்போவுமே இந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய இந்த வாட்டரில் நல்லா குக் ஆகக்கூடிய அந்த சிக்கனுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் இது இந்த பெப்பர் சிக்கனை வந்து நம்ம ரொம்ப வாட்டரியாக செய்ய போகிறது கிடையாது. கொஞ்சம் ஒரு திக் பேஸ்ட்டாக தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ நல்லா இதை சாட்டே பண்ணி ஒரு லிட்டு போட்டு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறணும். ஸோ இது வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டு, தேங்காய் பால், சில்லி, நம்மளுடைய ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய சிக்கனோட லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம இந்த சிக்கனில் ஆட் பண்ணி சாட்டே பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கனை நம்ம வேக விட்டுடுறோங்க. ஸோ இந்த பெப்பர் சிக்கனில் யூஷுவலாக என்ன பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், கோகனட் மில்க், அதாவது தேங்காய் பால் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்களுடைய குக்கிங் ஸ்டைலில் வந்து நாங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக தேங்காய் இல்லைனா தேங்காய் சார்ந்த பொருட்கள் ஆட் பண்ணலைன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதோ அதில் வந்து ஏதோ மிஸ் ஆகிறது மாதிரியே இருக்குங்க. ஸோ நாங்கள் எல்லாத்துலேயுமே தேங்காய் பால் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ வேறு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் இந்த பெப்பர் சிக்கன் வைக்கிறவங்க கூட நீங்கள் ஒரு வாட்டி இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி இந்த பெப்பர் சிக்கன் வச்சு பாருங்கள், நிஜமாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த பெப்பர் சிக்கனை நீங்கள் நாட்டுக்கோழியில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கோழியை ஒரு 2 விசில் நீங்கள் குக்கரில் வச்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய சிக்கனில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இனி ஒரு 5 மினிட்ஸ் அந்த சிக்கனை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் பாலை இந்த சிக்கனில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து ரொம்ப வாட்டரியாக இந்த தேங்காய் பால் எடுக்கலை, கொஞ்சம் நல்லா திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த தேங்காய் பாலை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய சமையலில் நம்ம கட்டாயமாக கல் உப்பு ஆட் பண்ணணும். பெண்களுக்கு இது ரொம்பவே
நல்ல ஒரு இது. அண்ட் ஆல்சோ சம்மர் டைமில் கல்லுப்பு ஆட் பண்ணுறது வந்து நம்மளுடைய பாடிக்கு நல்லது. ஸோ இந்த தேங்காய் பால் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சிக்கனை நம்ம நல்லா கொதிக்க விட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பெப்பர் சிக்கனை நம்ம இறக்கிக்கலாம். ஸோ இதில் ஃபைனலான ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளேமை வந்து நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் பெப்பர் வந்து இந்த சிக்கனில் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பெப்பர் சிக்கனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே என்ஹான்ஸ் ஆயிருங்க. ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்டிக்கி ஸ்டேஜில் இந்த பெப்பர் சிக்கனை இறக்கி வச்சுட்டு இந்த பெப்பர் சிக்கனை ஒரு வித்தியாசமான மெத்தடில் நான் வந்து இன்றைக்கி புட்டோட சர்வ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். புட்டு கூட யார் சிக்கன் சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு வந்து ஒரு காமனான இன்க்ரீடியன்ட். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால் வீக்லி 2 days நாங்கள் எங்கள் வீட்டில் கட்டாயமாக புட்டு செய்வோம். ஸோ அந்த புட்டுக்கு மேபி சண்டே நாங்கள் புட்டு செஞ்சோம்னா இந்த புட்டுக்கு நாங்கள் வந்து விதமான சிக்கன் டிஷ்ஷஸ் நாங்கள் செய்வோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ in another one video. Until then it is bye from Satya Shankar. Thanks for watching. Bye bye.